Hello friends, welcome to Tamil Mom Portfolio. FedBank Financial Services Limited IPO நவம்பர் 22ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெடரல் பேங்க் தான். ஓகேங்க. ஸோ இந்த ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு லோன், ஹோம் லோன், லோன் எகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் லோன் இது மாதிரி சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 191 டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. 16 ஸ்டேட்லேயும் யூனியன் டெரிட்டரிஸ்லையும் இருந்துகிட்ருக்காங்க. ஓவராலாக 575 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. ஸோ சவுத்தர்ன்லேயும் வெஸ்டர்ன்லேயும் ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இவர்களுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபெட்பேங்க் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் பார்த்திங்கன்னா ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி தான். மெயினாக ரீட்டெயிலரை ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. ஸ்மால் அண்ட் மீடியம், ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் லோன் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர்களுடைய மார்க்கேஜ் லோன் அப்படின்னு பார்த்தோன்னா ஹவுசிங் லோன், ஸ்மால் டிக்கெட் லோன் எகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, மீடியம் டிக்கெட் லோன் எகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அன்செக்யூர்டு பிஸ்னஸ் லோன், கோல்டு லோன் இது மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ரீட்டைல் லோன் இண்டஸ்ட்ரியில் 46% ஹவுசிங் ஃபைனான்ஸில் இருந்தும் 12% கோல்டு லோன்லேயும் கவர் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபெட்பேங்க் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா கம்பெனிஸ்க்குமே ஃப்யூச்சர் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஆனால் இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த ரீஜியனில் ரொம்ப ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸில் இருப்பாங்க. ஸோ அந்த ரீஜியன் எப்படி க்ரோ ஆகுதோ அதை பொறுத்து தான் இந்த ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனியோட க்ரோத்தும் இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய பிக் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இதையே நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பர்பஸ் ஆஃப் த இஷ்யூ பார்க்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூ 600 கோடி. ஸோ டயர் 1 கேபிட்டல் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்காக தான் இந்த ஐபிஓ வர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கடன் நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ பாண்ட்ஸு, என்சிடிஸு இது மாதிரி இஷ்யூ பண்ணி தான் இவர்கள் ரீட்டெயிலருக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கடன் நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஏர்னிங் பர் ஷேர் 5 ரூபாய் 6 பைசாவாக இருக்குது 2023. நெட் அசெட் வேல்யூ 42.11 இருக்குது. ஸோ ப்ரைஸ் டு புக் ரேஷியோ பார்த்திங்கன்னா 3.3 வருது. ஸோ ஓகே தான். ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பார்த்திங்கன்னா 13.29% இருக்குது. ஸோ அதுவும் ஓகே தான். இன்னும் சில பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ இப்போ ஜூன் 2023 படி 19.71% ஓகே. நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட் பார்த்திங்கன்னா 1.76 தான். ஸோ இதுவும் சூப்பர் தான். ஸோ ஓகேங்க. ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பியர் கம்பெனிஸை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். 6 கம்பெனிஸை ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங், ஐஐஎஃப்எல் ஃபைனான்ஸ், 5 ஸ்டார், மணப்புரம் ஃபைனான்ஸ், முத்தூட் ஃபைனான்ஸ், எஸ்பிஎஃப்சி ஃபைனான்ஸ். ஸோ இந்த கம்பெனிஸில் பார்த்தோன்னா ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கிறது ஐஐஎஃப்எல் ஃபைனான்ஸ் தான். இப்போ ஐபிஓ வர்ற ஃபெட்பேங்க் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் 13.29% இருக்காங்க. பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹையஸ்ட் பிஇ மல்டிபிளில் ட்ரேட் ஆகிறது எஸ்பிஎஃப்சி ஃபைனான்ஸ். இப்போ ரீசெண்டாக தான் இந்த கம்பெனி லிஸ்ட் ஆச்சு. ஸோ ஹையஸ்ட் பிஇயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஐபிஓ வர்ற ஃபெட்பேங்க் ஃபைனான்ஷியல் சர்வீஸோட பிஇ மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா 25 பிஇ மல்டிபிள். ஆஃப்டர் இஷ்யூ ஈக்விட்டி ஷேர்ஸை ஃப்ரெஷ் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 28.4 பிஇ மல்டிபிளில் இருப்பாங்க. ஸோ இப்படி பார்க்குறப்ப மற்ற பியர் கம்பெனிஸையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தோன்னா ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ் 2021 ஐபிஓ வந்துட்டாங்க. நம்ம தமிழ்நாடு பேஸ்டு 353 ரூபாய் ஐபிஓ ப்ரைஸ் மாதிரி வந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 295 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐபிஓ ப்ரைஸை விட இப்போ 2 வருஷம் முடிஞ்சும் இன்னமுமே ஐபிஓ ப்ரைஸை விட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. எஸ்பிஎஃப்சி பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த்து தான் ஐபிஓ வந்தாங்க. 57 ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்தாங்க. கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ரீச் ஆக போகிறாங்க. இப்போ 91 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஐபிஓ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா பிஇ மல்டிபிள் 33 அப்படின்ற மாதிரி தான் வந்தாங்க. இப்போ 48 பிஇ மல்டிபிளில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்டார் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2022 ஐபிஓ வந்தாங்க. ஐபிஓ ப்ரைஸ் 474 ரூபாய், இப்போ 802 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் அந்தந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான், அந்தந்த ரீஜியனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஷேர் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸும் இருக்குது. வேல்யூஷன்ஸும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா காம்படிட்டர்ஸும் ஈக்குவல் வேல்யூலலாம் ட்ரேட் ஆகிறது இல்லை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரொம்பவே அப் அண்ட் ஹையாக இருக்குது. டிஃப்ரென்சஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது இந்த கம்பெனி ஆஃப்டர் லிஸ்டிங்க்கு அப்புறம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம்.
IPO ஓப்பன் ஆகிறது நவம்பர் 22ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 24ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். IPO அப்பர் பிரைஸ் 140 ரூபாய். ஒரு லாட் அப்படிங்கிறது 107 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது NSE and BSEல. டோட்டல் இஷ்யூ சைஸ் 1092 கோடி. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ 600 கோடி, ஆஃபர் ஃபாசில் 492 கோடி. ரீட்டைல் ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது நவம்பர் 30ஆம் தேதி. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது டிசம்பர் 1ஆம் தேதி. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது டிசம்பர் 4ஆம் தேதி. லிஸ்ட் ஆக போகிறது டிசம்பர் 5ஆம் தேதி. ஸோ இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,980 ரூபாய் தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோம்னா 19 நவம்பர் அன்றைக்கி 14 ரூபாய் அப்படின்ற மாதிரி கிரே மார்க்கெட்டில் இருக்குது. ஐபிஓ ப்ரைஸ் 140 ரூபாய். ஸோ அப்படி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10% ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரிஜிஸ்டார் அப்படின்னு பார்த்தோன்னா லிங்கின் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ பற்றிய அப்டேட்ஸ்க்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 72.28%, ஆஃப்டர் ஐபிஓ 62.40%. ஃபைனான்ஷியல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா சூப்பராக தான் இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு லோன் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்பிஎஃப்சி, ஆப்டஸ் வேல்யூ, ஐஏஎஃப்எல் ஃபைனான்ஸ், 5 ஸ்டார் பிஸ்னஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு ரீஜியனில் அவர்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 28 PE மல்டிபிள் ஐபிஓ வர்றாங்க. ஸோ ஃபுல்லி ப்ரைஸ்டு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சீப்புன்னும் கிடையாது, எக்ஸ்பென்சிவ்னும் கிடையாது. ஸோ ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர் இந்த ஐபிஓவை லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இது தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வியூ அப்படின்னு பார்த்தோன்னா நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணல. ஏன்னா நிறைய ஐபிஓஸ் வந்திருக்கு அப்படின்றனால இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணலை. டிமாண்டும் பார்த்தோன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணல. இது என்னுடைய பர்சனல் வியூ தான். இந்த வியூ தப்பாகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் படி உங்கள் டெசிஷனை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோவை ஒன்லி எஜுகேஷன் பர்பஸை மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.